இந்த சன்ஸ்கிரீனை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்மர் டேஸ்ல மட்டும் தான் இது மாதிரியான சன்ல இருந்து யூவி ரேஸ் வரதா நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ஈவன் ஆன் கிளவுட் டேஸ்ல கூட பாத்தீங்கன்னா, அப் டு தி 80% ஆஃப் யூவி ரேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து படுது. ஒவ்வொரு சிங்கிள் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து படுது. அதனால பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீனை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த சன்பர்ன்ல இருந்து பிரிவென்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் ஏஜிங் அதுல இருந்து பிரிவென்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கின் கேன்சர் ரிஸ்க்ல இருந்து ரெடியூஸ் பண்றது, டேனிங் ஆகாம ஸ்கின் டோனை வந்து மெயின்டைன் பண்றது. இந்த சன்ஸ்கிரீனை வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியில போக போறோம்னா நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு 15ல இருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீனை வந்து பாடியில அப்ளை பண்ணி ஆகணும். நம்ம இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு சன்ல போனா என்ன ஆகும்னா மோஸ்ட்லி வந்து ஸ்வெட் ஆயிரும். ஸ்வெட் ஆகும்போது நம்ம அப்ளை பண்ண சன்ஸ்கிரீன் எல்லாம் போயிடும். ஸோ ஒவ்வொரு 80 மினிட்ஸ்க்கும் ஒரு டைம் வந்து நீங்க வந்து வெளியில இருந்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி 80 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் நீங்க வெளியில இருக்கிற ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் நீங்க வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணி ஆகணும்.